ம். வெளிச்சமா இருக்கா? முகம் இந்த விளக்கு வெளிச்சத்தில் தொப்பி இப்படி இருந்தால் முகமே தெரிய மாட்டேங்குது. என்னங்கோ எங்கே இருக்கிறீங்கோ? ஹவ் ஆர் யூ? வேர் ஆர் யூ? ஃப்ரம் வேர் யூ ஆர் டாக்கிங்? அப்படியெல்லாம் பல கொஸ்டின்கள்லாம் வந்துடும். நாங்கள் உங்களுடைய கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்லேன் தான் நான் பேச வந்தது. டைம் பத்தாது. ஓகே, இப்போ என்னுடைய முகத்தை பார்த்துட்டிங்கல்ல. இப்போது இந்த ஸ்டைலுக்காக அப்படி போட்டுக்கிறேன். பாருங்க, நம்ம எப்படியோ இருக்கிறோம். ஆனால் சில சமயத்தில் இப்படி தான் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா யாரும் அடிச்சு போட்டுருவாங்களோ, நம்ம இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு இந்த பச்சைவந்திக்குது பாருங்க. பச்சைவந்தி, அரணை, பாம்பு, பச்சைவந்தி, ஓனான். பச்சைவந்தினா ஓனான். ஓகே, அது என்ன பண்ணுமா, அதனுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரை பாதுகாப்புக்காக ஒரு மரத்தில் ஏறுதுன்னு வச்சுங்க. பச்சைவந்தி ஓனான் அந்த மரத்தில் தண்டு மேலே ஸ்டம் மேலே ஏறும்போது அந்த கலர், மரம் கலர் என்னாக்குது, அந்த கலரு பாடியை மாற்றிக்குமா. கடவுள் அதுக்கு அது ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துக்கிறாரு. அப்புறம் கீழே மண் மேலே எங்கன்னா போகும்போது அந்த மண் கலர்லேயே உடம்பு கலர் சேஞ்ச் பண்ணிக்குமா. மேலே இலைங்க இருக்கிற இடத்துல போனாக்கா பச்சையாக கலரம்மா சேஞ்ச் பண்ணும். அதுதான் அது பச்சைவந்தின்னு பேர் வச்சாங்களே எனக்கு தெரில. அட்லீஸ்ட் நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் கற்றுக்கலாமா. தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்குள்ள, தன்னுடைய உயிரை பாதுகாத்துறதுக்குள்ள. ஓகே, இப்போ பாருங்க, இந்த மேல்நாட்டுக்காரர், வெளிநாட்டுக்காரர், குளிர் பிரதேசத்தில் இருக்கிற நாட்டுக்காரன், வெயில் பிரதேசம் இருக்கிற நாட்டுக்காரன், இவர்களெல்லாம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஆடைகளை அணிய வேண்டும். அணிந்து கொண்டும் இருக்கிறார்கள். எப்படின்னா பாருங்க, குளிர் பிரதேசம் லண்டன், அமெரிக்காவில் சில பாகங்கள், ஆஸ்திரேலியாவில் சில பாகங்கள் எல்லாம் பயங்கர குளிர், ரொம்ப கோல்டு. நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். அங்கேருந்து ஒரு 5-6 டெம்பரேச்சர் மேலே, டிகிரி மேலே இருக்கும். ஒரு 5-6 டிகிரி நார்மலோட பிலோஜி நார்மல் இருக்கும். அவங்க அதுக்காக உடம்பை பாதுகாக்கிறதுக்காக கோட்டு, ஷூட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க, டை எல்லாம், தொப்பியெல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம நினச்சின்னுக்கிறோம் வெளிநாட்டுக்காரப்பா, ஃபாரினர், அவன் வெள்ளைக்காரன், லண்டனில், இங்கிலாண்டில் இருக்கிறான், அமெரிக்காவில் அந்த இடத்துல இருக்கிறான், அவங்க ஷூட்டு கோட்டுங்கிறாங்க. நம்மள பார்ப்பாத இந்த மாதிரி காட்டன் ஷர்ட், வேஷ்டி, துண்டு அப்படி கட்டின்னுக்கிறோமே, அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு அவமானமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அவன் குளிர் அவனுடைய உடம்பை காப்பாற்றுறதுக்காக இன்னர், அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டு, பாவாடை. பாவாடை இல்லை, ஜாக்கெட், அது மேலே வாஸ்கோட், அப்புறம் டை, அப்புறம் கோட்டு, அதுக்கு மேலே ஓவர் கோட்டு. அதே மாதிரி தான் காலெல்லாம், ஷூவெல்லாம், கால் சில்லுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் மாட்டிக்கின்னு தலையில் தொப்பி போட்டுன்னு
அவன் டிப் டாப் அதை மாட்டினதுக்காக அவன் அப்படி தான் நடக்குவான். நம்ம நினச்சிருக்கோம் அவன் என்ன ஸ்டைல் வந்து அப்படிங்கிறேன்னு. அவன் அதெல்லாம் அணியறதுக்கு என்ன காரணம்னாக்கா குளிருக்கு. குளிர்லேருந்து அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டுன்னு போகிறான். அதுக்காக நம்ம அவனை பார்த்து நம்ம கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி அவங்க கூட குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கூட இந்தியன்ஸ்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, லைட்டு ட்ரெஸ்ஸை போட்டுருக்காங்க. நம்மளும் அப்படி போடலாம். அப்புறம் அவங்கள சிம்பிளாக ஒரு மாதிரி லைட்டாக போட்டுன்னு துண்டு வேஷ்டி கட்டிக்கின்னு நல்லா காத்தோட்டமாக இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சொல்லிட்டு அவன் வந்து வேஷ்டி துண்டுவோம், நார்மல் துண்டுவோம், ஒரு ஆஃப் ஷர்ட்டோ இல்லை பனியனோட இருந்துன்னு தலையில் தொப்பி போடாமல் நம்மளை பார்த்துக்கின அவன் காப்பி அடிச்சான்னாக்கா சொல்கிறாங்களே காப்பி ரைட்டுன்னு, அந்த மாதிரி அவன் காப்பி ரைட் பண்ணிட்டான்னாக்கா குளிரில் செத்து போவான். யூ வில் டை. இந்த குளிர் லோ டெம்பரேச்சரில் இந்த மாதிரி லைட்டு ட்ரெஸ்ஸை போட்டாக்கா அவன் யூ வில் டை. அவன் குழுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். நம்மளும் வந்து அவனை மாதிரி நம்ம ஷூட் கோட்டை போட்டுனே போடலாம் சொல்லிவிட்டு அவனை மாதிரி கோட்டு ஷூட்டும் ஜாக்கெட்டு தொப்பி டை எல்லாம் கட்டிக்கின்னு ஏதோ ஒரு நல்ல நாள், ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு நாளைக்கு அப்படியே பாடி அழகாக்கிறதுக்கு பண்ணிட்டு போயிடலாம். அவனை மாதிரி தினம் நம்ம அந்த கோட்டை ஷூட்டில் இருந்தாக்கா பபுள்ஸ் கட்டி வந்துடும், புண்ணெல்லாம் ஆகிடும் பாடி. ஏன்னாக்கா வெளியில் உஷ்ணம் ஜாஸ்தி. அவனை மாதிரி அதெல்லாம் போட்டுக்கினாக்கா நம்மளுக்கு உஷ்ணம் ஜாஸ்தி. அதெல்லாம் இத்தியாச்சா மாட்டினாக்கா உடல் நலம் கெட்டு போகும். நம்ம உடல் நலத்தை பாதுகாக்கணுன்னாக்கா நம்ம போட்டுக்கிற லைட் ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடணும். அவன் உடல் நலத்தை காப்பாற்றினாக்கா அந்த குளிருக்கு அந்த சூட்டு கோட்டு தான் போடணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தாக்கா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கலாமா? அனுபவி ராஜா அனுபவி.